ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் வந்து நிறைய சிறுகதைகள், நாவல்கள் போட்டுக்கிட்டே இருக்கும். அதையெல்லாம் நீங்க கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழேயே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷனும் ஃப்ரெஷ்ஷா உடனே உங்களுக்கு வந்துடும். அதை ஓபன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்க கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர்கள் அவங்க எழுதின அருமையான கதைகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நம்ம சேனல் மூலமாக. கண்டிப்பா அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல அந்த கதையை கேட்டுட்டு அது சம்பந்தப்பட்ட கருத்தை பதிவு பண்ணுங்க. கேட்கலாமா? திருமதி வாசந்தி அவர்கள் எழுதிய வாக்குமூலம் சிறுகதை. சட்டம் அப்படிங்கிறது ஏழைகளுக்கு நியாயத்தை வழங்காதா? நீதிமன்றம் எதுக்காக இருக்கு? பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்கோ அல்லது அவங்க வஞ்சிக்கப்பட்டவங்களுக்கோ உறுதுணையாக நியாயமான தீர்ப்பா வழங்குமா அப்படிங்கறது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்படிங்கறத நம்ம கேள்விப்படுறப்போ அப்படியே நம்ம மண்டை மேல ஒரு பெரிய சம்பட்டி போட்டு அடிச்ச மாதிரி இருக்கு. இதை அடிப்படையா வச்சுதான் இந்த கதை இருக்கு. கேட்கலாம். கதவை பூட்ட அம்மா வெகு நேரம் எடுத்துக்கொண்டாள். இத்தனை நேரம் அதற்கு ஆவானேன் என்று யோசனை எழாமல் ஒருவித ஜடத்தனத்துடன் அவள் நின்று கொண்டிருந்தாள். கைப்பையை திறந்து மீண்டும் ஒரு முறை கையால் துளாவினாள். பழுப்பு நிற காகிதம் அதிலே இருந்தது. அவளது துட்பட்டாவை யாரோ இழுத்தார்கள். தூக்கி வாரி போட்டு அவள் திரும்பினாள். சின்ன தம்பி அவளை பீதியுடன் பார்த்தான். நான் வரல, நீங்க போங்க என்றான் அவன். ஏண்டா இப்படி படுத்துற என்றாள் அவள் லேசான அலுப்புடன். பொறுப்பா நடந்துக்க. வீட்டுக்குன்னு இருக்கிற ஒரே ஆண் பிள்ளை நீ. எலும்பு துருத்தி கொண்டிருந்த அவனது சின்ன தோளை அவள் லேசாக தட்டினாள். என்ன சொல்றான் தம்பி என்றாள் அம்மா. அவளுக்கு காரணம் புரியாமல் கோபம் வந்தது. ஒண்ணுமில்லம்மா, நேரமாச்சு. கதவை பூட்ட ஏன் இத்தனை நேரம் எடுத்துக்கிறீங்க? பூட்டவே வரலடி. அம்மாவின் விரல்கள் நடுங்கின. நடுக்கத்தில் சாவி துவாரத்தில் சாவி நுழையாமல் நழுவியது. கொடுங்க, நான் பூட்டறேன் என்று அவள் பூட்டையும் சாவியையும் வாங்கிக் கொண்டாள். பூட்டும் ஓசை கேட்டு அக்கம் பக்கத்து வீடுகளில் இருந்து சில தலைகள் எட்டி பார்த்தன. சிலர் வெளியே வந்தார்கள். அம்மா சேலை தலைப்பை தலைமேல் இட்டு முகத்தை கிட்டத்தட்ட மறைத்து கொண்டாள். அவள் சின்ன தம்பியின் சில்லிட்ட கைகளை பிடித்தபடி தெருவில் இறங்கினாள். திடீரென்று அந்த தெரு அமானுஷ்ய நிசப்தத்தில் ஆழ்ந்து போனது போல் இருந்தது. தெருவோர நாய்கள் நிமிர்ந்து பார்த்து குறைக்காமல் மீண்டும் முகம் கவிழ்ந்தது. பறவைகள் சத்தமில்லாமல் பறந்தன. வாகன ஓசை கூட இல்லை. அவர்கள் மீது பதிந்த வெறித்த மௌன பார்வைகள் அவளுள் கலவரத்தை ஏற்படுத்தின. கால்கள் வலுவிழந்து தொய்ந்தன. அம்மாவின் சேலை தலைப்பை தொட்டு நான் வரல, நீங்க போங்கன்னு சொல்ல வேண்டும் போல் அவளுக்கும் இருந்தது. கால்கள் பின்னிக்கொள்ள அவர்கள் தயங்கியபடி தெருவில் முன்னேறுவதை பார்ப்பவர்கள் எல்லாம் நாய்கள் உள்பட உறைந்து போனது போல் தோன்றியது. நீங்க போக வேணாம், நாங்க பாத்துக்கிறோம் என்று தைரியம் சொல்ல சினிமாவில் வருவது போல யாராவது வரலாம் என்று அவள் எதிர்பார்த்தாள். கிளம்பியாச்சா என்றால் பக்கத்து வீட்டு மாமி. பணத்தை எடுத்தாச்சா என்கிற தொனியில். சற்று அருகில் வந்து கவனமா பேசணுங்கிறாங்க என்றாள் மாமி. அவள் திரும்பினாள். திறந்த ஜன்னல் வழியாக மாமியின் புருஷன் தென்பட்டார். அவரது ஆழமான 1000 எச்சரிக்கைகளை வீசும் பார்வையில் தான் புதையுண்டு போவது போல இருந்தது அவளுக்கு. மாமியின் உதவி இல்லாமலே அவளை பார்க்கும் போதெல்லாம் அதே வார்த்தைகளை அவர் சொல்லி இருக்கிறார். கவனமா பேசணுங்கிறாங்க. யாரு என்று அவள் கேட்கவில்லை. இந்த தெருவிலும் அடுத்தடுத்த தெருக்களிலும் உறைந்து நிற்கும் எல்லோரது குரலும் அவளுக்கு அத்துப்படி. ஏண்டி வாடி என்று அவளை செல்லமாக அழைத்தவர்கள் இன்று தங்களது வாழ்வு அவளது நாவில் நிற்பதாக நம்புகிறார்கள். எல்லார் பார்வையும் எல்லார் பயங்களும் ஒட்டு மொத்தமாக அவளது முதுகின் மேல் சரசரவென்று ஊர்ந்து ஊர்ந்து ஏறியதில் அவளுக்கு மூச்சு முட்டியது. அம்மாவும் சின்ன தம்பியும் கூட ஏறிக்கொண்டார்கள். முதுகு ஒடிந்தது போல அவளுக்கு ஆயாசம் ஏற்பட்டது. அம்மா எதற்கோ தயங்கி நின்றாள். அம்மா நகருங்க, யாராவது பேச்சு கொடுத்தா பேசக்கூடாது இப்ப என்றாள் அவள். அம்மா வாயை மூடிக்கொண்டு அவளை தொடர்ந்தாள். சின்ன தம்பி அவள் கையை இறுக பற்றியபடி நடந்தான். தெரு திருப்பத்தில் இருந்த பெட்டிக்கடை வாசலில் பீடி புகைத்தபடி கோடி வீட்டு தாத்தா உட்கார்ந்திருந்தார். இவரிடமிருந்து தப்புவது கடினம் என்று அவள் நினைத்தாள். கடந்த 10 நாட்களாக வீட்டுக்கு வந்து உபதேசம் செய்துவிட்டு போகிறார் அவர். நேற்று இரவு கூட. போனவங்க போயாச்சு, இனிமே அவங்கள கொண்டு வர முடியுமா? இப்ப இருக்கிறவங்கள பத்தி நீ யோசிக்கணும். கரிந்து போன அந்த 4 சுவர்களுக்கு நடுவில் அமர்ந்திருக்கும் தங்களை பார்த்து அவரால் எப்படி அப்படி பேச முடிகிறது என்று அவள் யோசித்தாள். அம்மா எதுவும் பேசாமல் சுவரை வெறித்தபடி அமர்ந்திருந்தாள்.
பிறகு முழங்காலில் முகத்தை புதைத்துக் கொண்டாள். அவள் விசும்புவது முதுகு குலுங்கலில் தெரிந்தது. சுற்றமும் பந்தமும் உன்னோட சனமும் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சியானா யோசிப்ப நீ. அந்த பெரியவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று அவள் பொங்கி பொங்கி எழுந்த உணர்வலைகளை அடக்கும் முயற்சியில் இருந்தாள். என்ன நான் பேசிக்கிட்டே நிக்கிறேன், பதில் பேசாம இருந்தா எப்படி என்று மீண்டும் கேட்டார் அவர். அவள் சட்டென்று வெடித்தாள். தாத்தா, எங்களுக்கு நடந்தது மாதிரி உங்களுக்கு நடந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? என்ன மாதிரி யோசிச்சிருப்பீங்க? போனது போச்சுன்னு விட்டிருப்பீங்களா? கண்கள் விரிய, முகம் பளபளத்து, நெஞ்சி விம்மியபடி அவரை கேள்வி கேட்கும் அந்த இளம் பெண்ணை அவர் பார்த்து மெலிதாக அதிர்ந்தார். அடிவயிற்றை பயம் கவ்வ தலையை மீண்டும் மீண்டும் அசைத்தார். உடம்பு லேசாக நடுங்கியது. வாயை மூடிக்கொண்டு கிளம்பினார். கிளம்புவதற்கு முன் தமக்குள் முணுமுணுப்பவர் போல சொன்னார். அவரது கண்களில் பீதியும் இயலாமையும் கோபமும் இருந்தது நினைவிருக்கிறது அவளுக்கு. நியாயம் கேட்க போய் மறுபடியும் மொத்த சனத்துக்கும் ஆபத்தா போகலாம். உனக்கும் மிஞ்சி இருக்கிற உன் குடும்பத்துக்கும் ஆபத்து வரலாமா? அவள் பேசாமல் நின்றதில் தாத்தா தெம்பாக பேசினார். இவங்கதான் அவங்கன்னு நீ சொன்னா அவங்க கையை பூப்படிச்சுக்கிட்டா இருக்கும். தாத்தா போங்க. அசட்டு தாத்தா மீண்டும் வாயை திறக்க ஆரம்பிக்கையில் அவள் கத்தினாள். போங்க தாத்தா. அவர் அகன்றதும் தூ என்று காரி துப்பினாள். வெகு நேரத்துக்கு கெட்ட வார்த்தைகள் சொல்லி திட்டினாள். தாத்தாவின் கண்களின் பீதியும் இயலாமையும் நினைவுக்கு வந்ததும் சோர்ந்து அம்மாவின் மடியில் முகத்தை புதைத்து ஓவென்று அழுதாள். இப்பவும் தாத்தாவின் கண்களில் சாம்பல் வெளுப்பாய் பீதி இருந்தது. அத்துடன் ஒரு பதைப்பும் தெரிந்தது. அவள் தலையை குனிந்தபடி நடந்தாள். அவர் பேச வருவாரோ என்று பயமாக இருந்தது அவளுக்கு. வீட்டில் நேற்று வீராப்பாக பேச முடிந்தது அவளால். ஆனால் தெருவில் பலவீனம் ஆட்கொண்டது. புல் தடிக்கினாலும் விழுந்து விடுவோம் என்று தோன்றியது. போலீஸ் தலையை கண்டால் வெளவெளத்து போகிறது. அவர்கள் கேள்வி கேட்டால் நாக்கு குளறுகிறது குழப்பத்தில். கோர்ட்டு கச்சேரி என்றால் என்னவென்றே தெரியாது. அதன் வாசலை இதுவரை மிதித்ததில்லை. அவளுக்காக யார் வக்காலத்து பேசுவார்கள் என்றும் தெரியாது. உனக்கு சர்க்கார் வக்கீல் இருப்பாங்களே வக்காலத்துக்கு என்று அடுத்த வீட்டு மாமி கேட்டபோது எதுவும் புரியாததால் பகீர் என்றது அவளுக்கு. நான் தான் பேசணும் என்று சொன்னபோது மாமியின் பார்வை வினோதமாக இருந்தது. நீ சின்ன பொண்ணு, தனியா என்ன செய்வ? அவளுக்கு கோபம் வந்தது. துணைக்கு மாமாவை அனுப்புங்களேன் என்றாள் பட்டென்று. மாமி பேசுவதை நிறுத்தி கொண்டாள். ஆனால் கோர்ட்டுக்கு வர வேண்டும் என்று அவளுக்கு சம்மன் வந்த செய்தி காட்டு தீயாய் பரவி எல்லோரையும் வீட்டுக்கு வரவழைத்தது. ஏற்கனவே அந்த பழுப்பு நிற காகிதத்தை பார்த்ததும் அவளுக்கு வெளவெளத்து போயிருந்தது. அவர்களது வருகை எந்த வகையிலும் உதவவில்லை அவளுக்கு. ஆள் ஆளுக்கு பேசினார்கள், உபதேசித்தார்கள், எச்சரித்தார்கள். போலீஸ் கிட்ட போனதே தப்பு என்று குற்றம் சாட்டினார்கள். வஞ்சிக்கப்பட்டவர்கள் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது என்று தீர்மானமாக சொன்னார்கள். அந்த பழுப்பு நிற காகிதத்தை விட அவர்களது பேச்சு அதிக கலவரத்தை ஏற்படுத்தியது. யாரோ கூடவே வருவதை உணர்ந்து அவள் திரும்பினாள். அவள் எங்கே தப்பி விடுவாளோ என்று பயந்தவர் போல தாத்தா அவசரமாக சொன்னார். அந்த போக்கிரி ஏதோ பெரிய திட்டம் போட்டிருக்கானா. நீ ஏதாவது ஏடாகுடமா சொன்னா எல்லாரையும் தொலைச்சிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா. போலீஸும் அரசும் அவன் பக்கம் இருக்கு. யோசிச்சு முடிவுக்கு வா. அவளுடைய பதிலுக்கு காத்திராமல் தாத்தா மீண்டும் பெஞ்சில் போய் அமர்ந்தார். அவர் நின்று கொண்டிருந்தால் சாட்டையாய் அவள் பதில் சொல்லி இருக்கலாம். நீங்கெல்லாம் எக்கேடு கெட்டு போங்க. என் துக்கத்தை புரிஞ்சுக்காத நீங்க இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? எனக்கு நியாயம் வேணும். தப்பு செஞ்சவன அடையாளம் காட்டலைன்னா நான் மனுஷி இல்ல. கோர்ட்டு கச்சேரி பின்ன எதுக்கு இருக்கு? பிரவாகமாக பொங்கிய ஆத்திரத்தை அடக்க முடியாமல் தவித்தபடி அவள் மேல் மூச்சு வாங்க நடந்தாள். கண்களில் நீர் படர்ந்து முகம் சிவந்து போயிற்று. தாத்தாவின் பேச்சை கேட்ட பிறகு அம்மாவும் சின்ன தம்பியும் அதிகம் துவண்டு போனது தெரிந்தது அவளுக்கு. அம்மா வாங்க, அந்த கிளம் அப்படிதான் பேசும். பேடிங்க, உங்களுக்கு மறந்து போச்சா? கண்ணால பார்த்ததெல்லாம் ஆத்திரம் அவிஞ்சு போச்சாமா? அம்மா பதில் பேச கூட அஞ்சி நடக்கலானாள். ஊரடங்கு சட்டத்தினால் ஆட்டோவும் பஸ்ஸும் இல்லாத நிலையில் நீதிமன்ற வளாகத்தை அடைய 4 கிலோமீட்டர் தொலைவு நடக்க வேண்டும். பாதி தூரம் கடப்பதற்குள் மூவருக்கும் உடம்பெல்லாம் வியர்த்து முகம் கன்றி போய்விட்டது. நாஸ்டா சாப்பிட முடியவில்லை என்று. சின்ன தம்பிக்கு கூட உள்ளே இறங்கவில்லை. ஒரு கிளாஸ் சாயா குடித்ததோடு சரி. சின்ன தம்பி அவளது விரல்களை இறுக்கி பிடித்தான். அவள் உஷாரானாள். யாரோ பின் தொடர்கிறார்கள். அவள் மெல்ல திரும்பினாள். 10-15 பேர்
நடுவயது ஆண்கள் ஏதோ சண்டைக்கு கிளம்பியது போல வேட்டியை கச்சமாக சொருகி இருக்கிறார்கள். அன்று அந்த கும்பலில் இவர்கள் இருந்திருக்கலாம் என்று அவள் நினைத்தாள். ஏன் தொடர்ந்து வருகிறீர்கள் என்று கேட்க நினைத்து பிறகு மௌனமாக திரும்பி நடந்தாள். நாக்கு எங்கோ சுருண்டிருந்தது. கோபம் வருவதற்கு பதில் தன்னை ஏன் பயம் கவ்வுகிறது என்று தனக்குள் கேட்டுக்கொண்டாள். ஏய் தம்பி என்று சின்ன தம்பியுடன் சொல்வது போல தம்பி என்று சின்ன தம்பியிடம் சொல்வது போல ஒருத்தன் சொன்னான். உங்க அக்கா கிட்ட சொல்லு, இனிமே இருக்கிறவங்க நிம்மதியா வாழணும்னா விரோதிகளை அதிகரிச்சுக்க கூடாதுன்னு. சின்ன தம்பி அவள் முகத்தை பார்த்தான். அவள் முகம் சிவக்க தெருவை பார்த்தபடி விடுவிடு என்று நடந்தாள். யோசிச்சு பேச சொல்லு என்றான் இன்னொருத்தன். இல்லன்னா நடக்கிற விஷயமே வேற. அவர்கள் எல்லோருடைய கழுத்தையும் நெரிக்க வேண்டும் போல இருந்தது அவளுக்கு. சின்ன தம்பி மெலிதாக அழ ஆரம்பித்தான். சிச்சி, கண்ணை தொடச்சுக்க என்று அவள் அடிக்குரலில் அதட்டினாள். கும்பல் ஏசிக்கொண்டே தொடர்ந்தது. கோர்ட்டு வளாகத்தை அடைவதற்குள் கால்கள் துவண்டன. நெஞ்சு பாறையாய் கனத்தது. அதில் சம்பட்டி ஓசை பலமாக கேட்டது. தொண்டை காய்ந்திருந்தது. சின்ன தம்பியும் அம்மாவும் உறைந்து போனதற்கு காரணம் வேறு என்று அவளுக்கு புரிந்தது. அவள் எதிரில் கிஷோரிலால் நின்று கொண்டிருந்தான். வானத்துக்கும் பூமிக்குமாய் அவனை தாண்டி அவள் நகர முடியாதபடி. என்ன பேசணும்னு யோசிச்சு வச்சிருக்கில்ல என்றான் அவன் அடிக்குரலில். எங்களுக்கு எதிராக பேசுன அப்புறம் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க நீ இருக்க மாட்ட. போலீஸ் வேலை போயிட்டது. சாட்சிகள் எல்லாம் எங்க பக்கம் வளைச்சு போட்டாச்சு. உன்னோட வக்கீல் கூட எங்க சைடு வந்தாச்சு. இவனை எப்படி ஏசுவது என்று உள்ளுக்குள் பொங்கிய வெறுப்பை எல்லாம் உமிழ அவள் வார்த்தைகளை தேடினாள். கிஷோரிலால் கண்களை இடுக்கிக் கொண்டு சின்ன தம்பியையும் அம்மாவையும் பார்த்துவிட்டு சொன்னான். இவங்களாவது இருக்கணும்னு வேண்டிக்க. நீதிமன்றத்தின் வாயிலில் ஏக கருப்பு அங்கிகள் நின்றன. 11 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று இருந்தது. நீதிமன்றத்தின் வாயிலில் ஏகப்பட்ட கருப்பு அங்கிகள் நின்று கொண்டிருந்தன. 11 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று இருந்தது பழுப்பு காகிதத்தில். கோர்ட்டுக்கு நேரமாச்சு, வழியை விடு என்றாள் அவள். கிஷோரிலால் நகர்ந்தான். நினப்பு இருக்கட்டும் என்றான் மீண்டும். ஒரு கருப்பு கோட்டு அவளை நோக்கி வந்தது. வா வா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க என்றது. அம்மாவையும் சின்ன தம்பியையும் ஒரு ஓரமாக நிற்கச் சொன்னார்கள். நீதிமன்றத்துள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. அவள் தனக்கு தெரிந்தவர்கள் உறவுக்காரர்கள் யாராவது தென்படுகிறார்களா என்று பார்த்தாள். அங்கே ஒருத்தர் கூட இல்லை. சர்க்கார் வக்கீல் யாரு என்றாள் அவள் தயக்கத்துடன். நான் தான் அது என்றது அவளுடன் நின்ற கருப்பு கோட்டு. தன்னிடம் இதுவரை எதுவும் பேசாத, எதை பற்றியும் விசாரிக்காத இந்த வக்கீல் தனக்காக எப்படி வாதாடுவார் என்று அவளுக்கு கவலை ஏற்பட்டது. உன்னுடைய வக்கீல் எங்க பக்கம் என்று கிஷோரிலால் சொன்னது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. நம்ம கேஸ் ஜெயிக்குமா என்றாள் அவள். வக்கீல் எங்கோ பார்த்து ரொம்ப கஷ்டம் என்று தலையசைத்து உதட்டை பிதுக்கினார். அவளுக்கு மிகுந்த கோபம் வந்தது. எப்படி எப்படி நீதி கிடைக்காம போகும்? அத்தனை அநியாயம் செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்காம போயிடுமா? சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல. வக்கீல் அவள் காதுகளுக்கு அருகில் சொன்னார். என்ன செய்யறது, போலீஸ் நிர்வாகமும் அவங்க பக்கம், நீயும் அவங்க பக்கமாமே என்று அவள் கேட்க நினைத்து பேசாமல் இருந்தாள். நீதிபதியால என்ன செய்ய முடியும் பாவம் என்றார் அந்த வக்கீல். அவளை விட நீதிபதியை கண்டு அவர் அதிகம் அனுதாபப்படுவது போல் இருந்தது. நீதிமன்றத்துள் கூட்டம் அலைமோதியது. சிநேகமற்ற பார்வை பார்த்தது. சிறைக்கு செல்ல வேண்டியவள் அவள்தான் என்று அது நினைப்பதாக தோன்றியது. நீதிபதியின் நாற்காலிக்கு பின்னால் மகாத்மா காந்தி ஒக்கைவாய் சிரிப்பு சிரித்தார். விசாரணை ஆரம்பித்தது. வரிசையாக சாட்சிகள், சம்பவத்தை நேரில் பார்த்த தெருக்காரர்கள் கூண்டில் வந்து நின்றார்கள். வரவேண்டிய 73 பேரில் 44 பேர் தான் வந்திருப்பதாக வக்கீல் சொன்னார். சம்பவம் நடந்த அன்று பலர் தாங்கள் ஊரிலேயே இருக்கவில்லை என்று கூறினார்கள். மிகுதி பேர் கேள்விப்பட்டோம், ஆனால் நேரில் பார்க்கவில்லை என்றார்கள். அவள் குழப்பத்துடன் சுற்றிலும் பார்த்தாள். குற்றம் சாட்டப்பட்ட கிஷோரிலால் அவனுடைய சகாக்களுடன் நூற்றுக்கணக்கான கிஷோரிலால்கள் நின்று கொண்டிருந்தார்கள். நீதிபதி, அவர் பின்னால் இருந்த காந்தி எல்லோருமே கிஷோரிலால்களாக மாறி போயிருந்தார்கள். அவனை சாட்சி கூண்டுக்கு யாரோ அழைத்தார்கள். உடல் மட்டுமே நகர்ந்தது. உயிர் எங்கோ அந்தரத்தில் நின்றது. பெயர் கேட்டார்கள், ஊர் கேட்டார்கள். அப்பன் பெயர், அம்மா பெயர், உயிர் வாழ்பவர் பெயர், இறந்தவர் பெயர் பட்டியல். மொத்தம் 14 பேர்.
பெயர் சொல்லும் போதே நாக்கு இடறியது அவளுக்கு. பெயர் மயக்கம் ஏற்பட்டது. மன்றம் சிரித்தது. இத்தனை பேரா? ஒரே வீட்டிலா? ஆமாம், கூட்டு குடும்பம். குடும்ப வியாபாரம். புருஷன், பொஞ்சாதி, மக்கள் 14 அதிகமா? கூட்டத்தில் யாரோ ஒருத்தன் ஏதோ அசிங்கமாக சொன்னான். கூட்டம் திக்கிலி பிக்கிலி என்று சிரித்தது. அவள் குழப்பத்துடன் நீதிபதியை பார்த்தாள். அந்த நாற்காலியில் அமர்ந்திருப்பதாக அவளுக்கு தெரிந்தது. சம்பவம் நடந்த அன்று நடந்ததை நீ பார்த்தாயா? சம்பவம் நினைக்கும் போதே தலை சுற்றியது அவளுக்கு. எல்லாவற்றையும் நினைவுபடுத்தி வார்த்தைகளால் கோர்க்க வேண்டும். கொலைகார கும்பல் இரவு வீட்டுக்குள் நுழைந்தது, பண்டங்களை உடைத்தது, வீட்டுக்கு தீ வைத்தது, அப்பாவையும் அண்ணனையும் தெருவுக்கு இழுத்து தீ வைத்து கொளுத்தியது. அவளும் அம்மாவும் சின்ன தம்பியும் பயந்து தப்பித்து மொட்டை மாடிக்கு ஓடியது. மாடியில் இருந்து பதைத்தபடி அழுதபடி அவள் கண்டது. தெரு சனம் வேடிக்கை பார்த்தது. விடியும் வரை அவளும் அம்மாவும் தம்பியும் பயந்து பதுங்கி இருந்தது. பிறகு கீழே வந்து 14 கருகிய உடல்களை கண்டு அலறியது. பதில் சொல்லலைன்னா எப்படிமா? இதுக்காவது பதில் சொல்லு. இப்ப மிஞ்சி இருக்கிறது அம்மாவும் தம்பியும் மட்டும்தானா? அவள் திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தாள். சரியாக பதில் சொல்ல வேண்டுமே என்ற கவலை ஏற்பட்டது அவளுக்கு. ஆமாங்கய்யா, வன்முறை சம்பவம் நடந்த போது நீ எங்க இருந்த? மொட்டை மாடியில. அங்கே இருந்து கீழே நடந்ததை பாத்தியா? நீதிமன்றத்தின் அசையாத நிசப்தத்தில் அடிவயிறு துவண்டது. பகபகவென்று ஏதோ ஒன்று எழுந்து அவளுடைய குரல் வளையை அமுக்கியது. ஆத்திரமும் துயரமும் இயலாமையுமாக சூறாவளியாய் மூர்க்கத்தனத்துடன் எழுந்து அவளது நாடி நரம்பெல்லாம் அமுக்கியது. வாயை திறக்க முயன்ற போது வெறும் காற்றுதான் வந்தது. சொல்லு, கீழே நடந்ததா பாத்தியா? அவள் தலையை குனிந்து கொண்டாள். வாயை திறந்தாள். அது தன்னிச்சையாக பேசியது. பார்க்கல. சுற்றிலும் விக்கித்து நின்ற நிசப்தத்தை கண்டு திகைத்தாள். ஆச்சரியமாக அவர்களுள் தானும் வேடிக்கை பார்க்க வந்த ஒருத்தி போல தோன்றியது. பார்த்ததா நீ போலீஸுக்கு புகார் கொடுத்திருக்க. குற்றவாளிகள் இவங்கன்னு அடையாளம் காட்டியிருக்கியே. பொய் சொன்னேங்கய்யா, மன்னிச்சுக்கங்க ஐயா. நீதிமன்றத்துள் எழுந்த ஆரவாரம் அவள் மூச்சை அடக்கிவிடும் போல நிலைகுலைய வைத்தது. அதிலிருந்து மீண்டு அவள் வெளியே வந்தாள். கூட்டத்தில் ஒருத்தியை போல அங்கே நின்று கொண்டிருந்தாள். சர்க்கார் வக்கீல் காணாமல் போயிருந்தார். அம்மாவும் சின்ன தம்பியும் அவளுக்காக காத்திருந்தார்கள். இவர்களுக்கு என்ன பதில் சொல்வேன் என்று துக்கம் ஏற்பட்டது அவளுக்கு. தலை நிமிராமல் நிற்கும் அவளிடம், வீட்டுக்கு போலாமா, வா என்றாள் அம்மா. தம்பி கையை பிடித்துக் கொண்டான். அம்மாவின் குரலில், தம்பியின் ஸ்பரிசத்தில் நிம்மதி ஏற்பட்டதாக தோன்றியது அவளுக்கு. தெரு என்பதை மறந்து மார்பில் அடித்துக் கொண்டு அள வேண்டும் போல இருந்தது அவளுக்கு. வாக்குமூலம் சிறுகதை முற்றும்.